வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வெள்ளை பட்டாணியில் ஒரு குருமா ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணால் தான் என்னுடைய வீடியோவை அதிக அளவில் யூடியூப் வந்து ப்ரமோட் பண்ணும். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகாயும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். புளிப்பு அதிகமாக தேவையில்லை இதுக்கு. தக்காளியும் கொஞ்சம் சாஃப்டாகட்டும். வெங்காயம் தக்காளி சாஃப்டானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் ஒரு 10 முந்திரி பருப்பும் இதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதை கடைசியாக சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு அந்த வெள்ளை பட்டாணியை நான் வந்து இதில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் குருமா நல்லா கெட்டியாக இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்திங்கன்னா விறுவிறுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வச்ச சுண்டலையும் இதில் சேர்த்துடலாம். வெள்ளை பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க, நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை கொதி விட்டுடலாம். இடையில திறந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லாவே கிரேவி நல்லா வற்றி சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியது தான். குருமா ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் பூரிக்கு தான் இந்த குருமாவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். பூரியும் ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை பரிமாறிக்கிட்டே ஒரு ஹதீஸ் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இடது கையால் சாப்பிடாதீர்கள், சைத்தான் தான் தனது இடது கையினால் உண்ணவும் பருகவும் செய்கிறான் அப்படின்னு அறிவித்ததை அறிவிப்பாளர் வந்து ஜாஃபர் அலி. நூல் வந்து முஸ்லீமில் 4107வது ஹதீஸாக பதிவாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.